உன்னதத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் ஒலிக்கும் 7ஆம் எக்கால சத்தம். பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சனத்தோடு நீங்கள் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சகல மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சகோதரர்கள் நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அறியும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தலத்திய சுவிசேஷமாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாகவும் உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களுள்ள மூப்பருக்கு உடல் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வவல்லமையுள்ள மகிமையின் கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடுகின்ற அப்போஸ்தலனாகிய சீலேயாம் பவுல் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவா கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கின்றீர்களா என்ற தலைப்பிலே பரிசுத்த ஆவியாகிய வார்த்தையானவரின் வழிநடத்துதலை காண்போம். நன்றாக கவனியுங்கள். மகிமையின் பிதா கிருபையாக பூமிக்கு இறங்கி வருவதற்கு முன்பாக ஜனங்கள் பாவத்தை என்னதென்று அறிந்து சகலத்துக்கும் கீழ்ப்படிந்திருக்கவும் ஒன்றில் தவறினாலும் சபிக்கப்பட்டவனாகி போகவும் இப்படி சகலரையும் மீறுதல் என்ற ஒரே பாவத்துக்குள்ளாக்கி அதை சுருட்டி சிலுவையில் ஆணையடித்து பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஜெயிக்க மோசையிடம் கொடுத்து அனுப்பிய நியாய பிரமாணத்தின் கற்பனைகள் எல்லாவற்றையும், அதாவது அழைக்கப்பட்டவர்கள் கிருபைக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட உபதேசத்திற்கு பூரணமாக கீழ்ப்படியாததால் சகலத்திற்கும் சபிக்கப்பட்டவர்களாகி பாவத்துக்கு அடிமையானதால் விழுந்து போகாதபடி அந்த பிரமாணத்தை ஒரு பொருளை விற்று தரித்திரருக்கு கொடுத்தால் என்ன நடக்குமோ அப்படி செய்ய வேண்டும் என்று மத்தேயு 19:21 இன்றும் நியாய பிரமாணத்துக்குள் இருக்கின்ற சகலரையும் எச்சரிக்கின்றார். நன்றாக கவனி. உனக்குரிய ஒரு பொருளை விற்றுவிட்டால் அதன் உரிமை உன்னை விட்டு நீங்கி போகும். பின்பு விற்ற பணத்தை தரித்திரனுக்கு கொடுத்து விட்டால் அந்த பணமும் உன்னை விட்டு நீங்கி போகும். அப்பொழுது அந்த பொருளை விட்டு நீ முற்றிலுமாக விலகினது போல முதலாம் பிரமாணத்தை விட்டு முற்றிலும் விலகி பரலோகத்தில் மகிமையின் பிதாவும் காணக்கூடிய ரூபத்தில் கிறிஸ்து இயேசுவும் விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்ற உங்களுக்குள் பரிசுத்த ஆவியாகவும் ஒருவராயிருக்கின்ற சர்வவல்லவரின் இரத்தத்தினால் உண்டான மகிமையின் வார்த்தையாகிய பரிபூர்ண பிரமாணமாம் புதிய உடன்படிக்கையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதால் முந்திர பிரமாணமாகிய அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது உங்கள் கீழ்ப்படியாமல் உண்டான பாவத்திலிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து தன்னுடைய கிருபையினால் கலாத்தியர் 3:13 உங்களை மீட்டிருந்தும் மீண்டும் அவ்விசுவாசமாகிய கீழ்ப்படியாமையில் இருந்தால் மகிமையின் கிறிஸ்து விசுவாசத்தால் தமக்கு கீழ்ப்படியாதவர்களை அழித்து தங்கள் ஆதி வேண்மையை காத்துக் கொள்ளாத தூதர்களையும் நியாய தீர்ப்புக்கு கட்டி வைத்திருக்கின்றார் என்பதை யூதா 1:5-6 உணர்த்தியதில் எப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்ததுண்டா? உன்னதத்தில் உள்ள தன்னுடைய மகிமைக்கு தம்முடைய வல்லமையால் திரும்பின எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கும் அறிவிக்கின்றார். ஜீவாப்பன் நானே,
என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொன்னபடி நீ கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் விசுவாசத்தால் கீழ்ப்படிந்தால் வானத்திலிருந்து வந்த அப்பமாகிய அவருடைய உபதேசத்தை இன்னதென்று உணர்வதாகிய புசிப்பால் திருப்தி அடைய செய்து அவரிடத்தில் கற்று உணர்ந்ததாகிய புசித்தலுக்கு பின்பாக அதை உன் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுதலாகிய பானம் பண்ண உனக்கு கிருபை செய்ததால் அவரை தேவன் தாகமடையாமல் ஜீவ தண்ணீரால் உன்னை நிரப்பியதால் உயிரோடு இருக்கும் பொழுது இப்பொழுதே நீ கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தும் இருக்கின்றாயா? யோவான் 6:35, 48, 51 நன்றாய் உணர்ந்து கொள். மாம்ச உலகத்தில் இருக்கின்றவர்களே, நீங்கள் இருளில் இருக்கின்றீர்கள், கிருபையே உங்கள் ஒளியாக இருக்கின்றது. அதனால் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவனே உலகமாகிய இருளில் நடவாமல் கர்த்தராகிய கிறிஸ்து என்கிற நித்திய ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று வழிகாட்டி கிருபையாகிய நானே மகிமையின் பிதா என்று உங்கள் விசுவாசத்தால் உணராவிட்டால் கீழ்ப்படியாமல் உண்டான அதே பாடத்தில் நீங்களும் ஆத்தும மரணத்தை அடைவீர்கள் என்று எச்சரித்து விசுவாசத்தால் கீழ்ப்படித்தவர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யராயிருப்பீர்கள் என்று யோவான் 8:12, 24, 31 உங்களுக்கு வெளியரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் விசுவாசத்தால் கீழ்ப்படிந்து கிருபையானவரே மகிமையின் பிதா என்பதை அறிந்து உணர்ந்து அதில் நிலைத்திருப்பதால் குறைந்தபட்சம் மகிமையின் கிறிஸ்துவின் சீசனாகவாவது இப்பொழுது இருக்கின்றீர்களா? அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தருடைய சித்தத்தை வசனத்தில் நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கின்றீர்கள்? மகிமையின் பிதாவின் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால் அல்லவா? சிலோவான் பவுலாகிய கர்த்தரின் அடிமை உங்களுக்கு நினைவூட்டுகின்ற கர்த்தர் அனுப்புகின்றவனை ஏற்றுக்கொள்கிறவன், அதாவது அவருடைய உபதேசமாகிய அப்போஸ்தலத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவன் மகிமையாகிய கிருபையை ஏற்றுக்கொள்கிறான். இப்படி கிருபையை ஏற்றுக்கொள்கிறவன் அவருடைய மகிமையை ஏற்றுக்கொள்கிறான் என்று காலத்தை தாண்டிய தேவ ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க சொன்னதை உங்களுக்கு நினைவூட்டுகின்ற நீங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிறந்திருந்தால் மட்டுமே அதற்கு செவி கொடுப்பீர்கள். இல்லாவிட்டால் வஞ்சகனால் வஞ்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று உங்களை எச்சரிக்கின்றேன். நன்றாக கவனியுங்கள். அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதால், அதாவது கர்த்தராகிய வார்த்தையை கைக்கொள்கின்றவனுக்குள் மகிமையின் கிறிஸ்து நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியாக நிலைத்திருப்பதால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மீண்டும் காலத்தை தாண்டிய மகிமையின் ரகசியத்தை உங்களுக்கு யோவான் 8:43, 47, 53, 13, 20 மகிமையின் கர்த்தரே வெளிப்படுத்தி இருக்கின்றார். உங்களால் உணர முடிகின்றதா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? புதிய உடன்படிக்கையாகிய மகிமையின் கிறிஸ்து தந்த உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவை பின்பற்றாதவன் கிருபைக்கு பாத்திரன் அல்ல என்றும், மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவனே கண்மலையில் தன்னுடைய வீட்டை கட்டினவன் என்றும், அப்பிசுவாசியோ மணல் மேலே வீட்டை கட்டினவன் போல இருக்கிறான் என்றும், சத்துருவால் அவன் கட்டினதை தன்னுடைய மாய்மாலத்தால் சுலபமாக கலைக்க முடியும் என்றும், பரலோகத்தின் வாசல் கிறிஸ்துவே என்றும், அவர் வழியாக, அதாவது விசுவாசத்தின் வழியாக அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்க வேண்டும் என்றும், அப்படி பிரவேசிக்கின்றவன் எவனும் வார்த்தையாகி அவரிடத்தில் உள்ளும் புறமுமாக பசியாறி ஜீவ தண்ணீரால் தாகந்திக்கப்பட்டு உயிரோடுக்கும் இப்பொழுதே இளைப்பாறுதலை கண்டடைந்ததால் ரட்சிக்கப்படுவான். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கின்றவனாகிய புதிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படுகின்றவனே மகிமையின் பிதாவுக்கு செவி கொடுக்கின்றவன். அவனை மகிமையின் பிதாவும் அறிந்திருக்கின்றார். அவனே மகிமையை நோக்கிய பயணத்தில்
கர்த்தராகிய கிருபைக்கு பின் செல்கின்றவன் என்றும் இயேசுவே கிறிஸ்து என்று உணவாததால் கர்த்தரால் அறியப்படாதவனோ வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றான் என்றும் எச்சரித்து மத்தேயு 10:38, லூக்கா 6:47-49, யோவான் 10:9-27 உங்களுக்கு வெளியரங்கமாக வெளிப்படுத்துகின்றதை எப்பொழுதாவது உணர்ந்ததுண்டா? அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுமாய் இருக்கின்றார். சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவன் எவனும் மரித்தாலும் பிழைப்பான் என்றும் அவரே மகிமைக்கு திரும்ப ஒரே சத்தியமும் நித்திய ஜீவனுமாய் இருக்கின்றார் என்றும் கிருபையினாலன்றி ஒருவனும் மகிமைக்கு திரும்பான் என்றும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகின்ற இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று இருக்கின்றது. கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தமாகிய அவர் சொன்ன வசனமே அவனுடைய கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும் என்று யோவான் 11:25, 12:48, 14:6 உங்களுக்கு வெளியரங்கமாக மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றது. விசுவாசத்தால் யூதா கோத்திரத்து சிங்கமான கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பிறந்ததால் யூத மாணவர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அழைக்கப்பட்டவனே, நீ கர்த்தருடைய பார்வையில் இப்படிப்பட்ட சீஷராய் இருக்கின்றாயா? கர்த்தராகிய கிறிஸ்துவின் உபதேசமாகிய புதிய உடன்படிக்கையில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் கர்த்தராகிய கிறிஸ்துவை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ அவருடைய மகிமையும் கிருபையும் உடையவனாய் இருக்கிறான் என்றும் யோவான் 8:31, 2 யோவான் 1:9 கர்த்தரே வலியுறுத்துகின்றார். நீ மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவின் உபதேசத்தில் குறிப்பாக ஆலயம், சபை, ஆராதனை, மனந்திரும்புதல், விசுவாசம், சீஷத்துவம், திருவிருந்து, ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக் கொள்ளும் ஞானஸ்நானம், மறுபடியும் பிறத்தல், மறுரூபமாகுதல், முதலாம் உயிர்த்தெழுதல், இளைப்பாறுதலில் பிரவேசித்தல், ஊழிய அழைப்பு, அனுப்பப்படுதல், ரகசிய வருகை, தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், கர்த்தரின் நாள், இயேசு கிறிஸ்துவின் நாள், மகிமையில் பிரவேசித்தல், அப்போஸ்தலப்படி, இன்னும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அநேக உபதேசங்களில் எதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மனம் திரும்புங்கள். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே, கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகரை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேசகுமாரனுமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாக இருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன். நீ பூமியில் உயிரோடு இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஒப்புக்கொள்ளுதலில் பங்கு கொள்ள அதிகாரிகள் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பாவம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரையில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளாலும் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எந்தவித கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை கிறிஸ்துவுக்குள் நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். எங்கள் அப்போஸ்தலத்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாம் எக்காலத்தம் உங்கள் இருதயத்தில் ஜொலிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தலத்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்தினார். எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 4:7-12 அறிவிக்கப்பட்டபடி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதா என்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாக
விசுவாசத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் வைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அதற்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்க